Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் Boult Maverick இந்த TWS இயர்பட்ஸோட வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த இயர்பட்ஸு இந்த இயர் January 2nd வந்து பை பண்ணேன். அண்ட் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இயர்பட்ஸில் சில இஷ்யூஸ் இருக்குது. லைக் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி கால் பேசும்போது வால்யூம் ரொம்ப கம்மியாக கேட்டுது. ஸோ ஸ்டார்டிங்கில் கேட்கும் போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஓரளவுக்கு கேட்குற அளவுக்கு தான் இருந்தது. பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் நான் எதுவும் கேட்கல. ஆனால் நான் பேசுகிற வால்யூம் நல்லாவே ஓரளவுக்கு மீடியமாக கேட்குது. பட் இப்போது வால்யூம் ரொம்ப கம்மியாக கேட்குது. அண்ட் ஹெல்மெட்லாம் போட்டு பேசும்போது ரொம்பவே கம்மியாக வந்து கேட்குது. ஸோ அதனால் இது ஸ்டில் வாரண்டியில் இருக்கனால வாரண்ட்டி கிளைமுக்கான வீடியோவும் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வாரண்ட்டி கிளைம் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறது அண்ட் ப்ராடக்டை வந்து சென்ட் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அண்ட் அகைன் எனக்கு வந்து ரிப்பேர் பண்ணி ப்ராடக்ட் வருதா இல்லை நியூ ப்ராடக்ட் வருதா அண்ட் எப்படி நம்ம தான் கொரியர் பண்ணணுமா இல்லை அவங்களே வந்து கொரியரை வந்து அனுப்புவாங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வாரண்ட்டி கிளைமில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒன் டேயில் நடக்கிற விஷயம் இல்லை. ஸோ இது விளாக் மாதிரி நான் வந்து டெய்லி அப்பப்போ ஒரு அப்டேட் வருது. அப்பப்போ எடுத்து இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து Boult Maverick இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் Boult பிராண்டில் எந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு முதல் விஷயம் என்னென்னா இன்வாய்ஸ் தான். ஸோ நீங்கள் இயர்பட்ஸை எங்கேருந்து வாங்குறீங்களோ ஸோ அங்கேருந்து இன்வாய்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ மேபி ஆன்லைன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை போல்ட்டோட வெப்சைட்னா ஈஸியாக நீங்கள் இன்வாய்ஸ் டவுன்லோட் பண்ணிடலாம். ஆஃப்லைன் வந்து எனக்கு அதுக்கு அஃபிஷியலாக வந்து விற்கிறாங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல, எந்தெந்த ஆஃப்லைன் வந்து சர்டிஃபைடு அப்படின்ற மாதிரி. ஸோ பட் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் பில் நம்பர்லாம் நம்மளுக்கு வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் கிளைம் பண்ண முடியும். அதனால் இன்வாய்ஸ் இல்லாமல் பில் இல்லாமல் ஸோ ப்ராடக்ட் வந்து ஆஃப்லைனில் வாங்காதீங்க. ஸோ நான் வந்து இந்த Boult Maverick TWS இயர்பட்ஸ் அமேசானில் பை பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆர்டர் டீட்டெயில்ஸில் போயிட்டு ஸோ டவுன்லோட் இன்வாய்ஸ்னு இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ஸோ இன்வாய்ஸ் தான் மெயின். அந்த இன்வாய்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணனே நேராக வந்து boultaudio.com இந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிடுங்க. ஸோ இதில் வந்து மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே சப்போர்ட் அண்ட் வாரண்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்வீஸ் சென்டர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் போல்ட்டோட இமெயில் ஐடியும் வந்து இருக்குது. நீங்கள் டேரெக்டாக கூட மெயிலில் கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். பட் சர்வீஸ் சென்டரில் நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்களோட பின்கோட் போட்டு உங்களுக்கு நியர்பை சர்வீஸ் சென்டர் இருந்ததுன்னா நேராக சர்வீஸ் சென்டருக்கே போயிடுங்க. ஸோ நியர்பையில் இருந்தால் ரொம்ப ஈஸி. நீங்கள் டேரெக்டாகவே போய் காண்டாக்ட் பண்ணுறது மூலிமா ஸோ இந்த கொரியர் அப்படி இப்படின்னு போகும்போது அது ரொம்ப டைம் அதிகமாகும். ஸோ இதுனா ஈஸியாக டேரெக்டாக போய் என்னென்னு வந்து நீங்கள் டக்குன்னு கேட்டுக்கலாம். ஸோ உங்களோட பின் நம்பர் வந்து போடுங்க. மேபி வந்து உங்களோட ஏரியாவில் வந்து சர்வீஸ் சென்டர் இல்லை அப்படின்னா என்னோட ஏரியாலையும் இல்லை. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் ரெஜிஸ்டர் சர்வீஸ் ரெக்வெஸ்ட்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் நீங்கள் கொடுத்தனா அதுக்கப்புறம் அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நான் கொடுத்துட்றேன். அண்ட் இதில் மெயினாக வந்து நீங்கள் நேமு, இமெயில் அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. இன்வாய்ஸ் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு இது ஆக்சுவலாக மேண்டட்ரி கிடையாது. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் தான் மேண்டட்ரி. இன்வாய்ஸ் நம்பர் மேபி உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுருங்க. பட் அமேசானில் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இன்வாய்ஸ் ஐடின்னு இருக்கும், அதுதான் இன்வாய்ஸ் நம்பர். அந்த நம்பர் இங்கே டைப் பண்ணிவிடுங்க. அண்டு டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட்டில் வந்து ஸோ எனக்கு வந்து மைக் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு போட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மேபி இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னாலும் ஸோ நாட் லிஸ்டட் ஸ்பெசிஃபை டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கு பாருங்கள். அண்ட் அதையும் கொடுத்துட்டு கூட நீங்கள் இந்த இடத்துல டிஸ்கிரைப் யுவர் கம்ப்ளைண்ட்டுன்னு இருக்குது, இங்கேயே நம்ம சப்ஜெக்ட் போட போகிறோம் அண்ட் என்ன கம்ப்ளைண்ட்டுன்றது இங்கே டீட்டெயில்ஸ் எழுதுவோம். அண்ட் பர்ச்சேஸ் டேட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வாய்ஸில் கிடைக்கும். அண்ட் ஆர்டர் ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸில் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே அதுக்கு தான் இன்வாய்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணிடணும். அண்ட் ஆஃப்டர் தட் உங்களோட அட்ரஸ், பின்கோட், சிட்டி, ஸோ உங்களோட வீட்டு அட்ரஸோ என்னவோ அதை நீங்கள் இதில் எழுதிட்டு லேண்ட்மார்க் கொடுத்துட்டு அண்ட் ஃபைனலாக அப்லோட் இன்வாய்ஸ்னு இருக்குது பாருங்கள். டவுன்லோட் ஸ்டார்டிங்கில் பண்ணலாம், அந்த இன்வாய்ஸை இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இது எல்லாமே நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். வெல் கைஸ், இப்போ நான் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஆர்டர் ஐடி அண்ட் பர்ச்சேஸ் டேட் அண்ட் இன்வாய்ஸும் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அண்ட் வால்யூம் லெவல் வந்து கால் பேசும்போது கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இது சப்மிட் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாமே பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஒன் சேவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஐடி வந்து கொடுத்துட்டாங்க.
அண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த டிஃபெக்டான ப்ராடக்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் கொரியர் பண்ணுறதுக்கான அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்லைன் கொரியருக்கு சில அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து இந்த டெலிவரி யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் இன்ஸ்ட்ரக்ஷனில் சில டீட்டெயில்ஸ்லாம் போட சொல்கிறாங்க. அண்ட் உங்கள் மொபைல் நம்பர், டிக்கெட் ஐடியை வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து மொபைல் நம்பர் ஃபர்காட் பண்ணாமல் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கொரியர் பண்ணும்போது அந்த பேக்கேஜிங் ஸ்லிப்லேயே வந்து இது எல்லாமே ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்களே ஒரு எம்டி பேப்பரில் ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் அண்ட் டிக்கெட் ஐடி எழுதி அந்த கொரியர் அந்த பாக்ஸ் மேலே பேக்கேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பாக்ஸில் வந்து ஜஸ்ட் இந்த இயர்பட் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் மட்டுமே நீங்கள் அனுப்பிச்சா போதும். ஸோ இதோட பாக்ஸ் அண்ட் இயர் டிப்ஸ் அண்ட் யூஎஸ்பி கேபிள் அதெல்லாம் நீங்கள் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ஒன்லி இந்த கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் மட்டும் அனுப்பிச்சா போதும். அண்ட் இது மட்டும் நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸில் நம்ம பேக் பண்ணி அதை அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கொரியரில் சென்ட் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும்னு தெரியல. பட் அவங்க வந்து 100 rupees கொரியருக்காக நமக்கு தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம கொரியர் பண்ணணும். ஒன்ஸ் கொரியர் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா ஸோ இங்கே ஒரு லிங்க் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கில் வந்து நம்மளுக்கு சில டீட்டெயில்ஸ் வந்து கொரியர் பண்ணதுக்கான ஏதாவது அந்த ஐடி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா 100 ரூபாய் வந்து நம்மளுக்கு பேடிஎம் மணி மூலிமா சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதாவது அந்த கொரியர் காஸ்ட்டும் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொரியர் பண்ணதுக்கப்புறமா அவங்க சைடில் போகும். அண்ட் ஆஃப்டர் தட் இமெயிலில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு போல்ட்லேருந்து சப்போர்ட் டீம்லேருந்து உங்களுக்கு மெயிலும் வந்துருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பேக்கேஜை வந்து அவங்களுக்கு கொரியர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து டெலிவரி அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒன்ஸ் நீங்கள் delivery.com போனோன்னே ஸோ இதில் டெலிவரி டைரக்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணிவிடுங்க. அந்த வெரிஃபிகேஷன் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆதார் கார்டு அந்த மாதிரி. ஒன்ஸ் அதை கொடுத்ததுக்கப்புறமா உங்களால் ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் இருக்கும். டொமஸ்டிக் கொடுத்துட்டு பிக்கப் கோடு உங்களோட பின்கோடு என்னன்றதை கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்தோன்னே டெலிவரி பின்கோடு வந்து கொடுத்துருங்க. ஸோ நியூ டெல்லி 110052 இந்த டெலிவரி பின்கோடு இதில் கொடுத்துருங்க. 110052. ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்ததுக்கப்புறமா ஷிப் நவ் அண்ட் இதில் வந்து பிக்கப் அட்ரஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து செட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அட்ரஸ்லாம். அண்டு டெலிவரி அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸாட்டிக் மெயில். ஸோ இதில் நீங்கள் அந்த டெலிவரி ஆட் பண்ணும்போது கான்டாக்ட் நேமில் வந்து எக்ஸாட்டிக் மெயில் பிரைவேட் லிமிடெட் அண்ட் மொபைல் நம்பருக்கு வந்து மெயிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ரெசிபியன்ட் போல்ட்டோட அந்த மொபைல் நம்பர் இதில் போட்டுருங்க. அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருங்க. அண்ட் ஃப்ளாட் நம்பர் அதை அப்படியே அந்த அட்ரஸ் அகைன் வந்து எக்ஸாட்டிக் மெயில் பிரைவேட் லிமிடெட் போட்டு அந்த அட்ரஸ் அப்படியே போட்டுருங்க. அண்ட் பின்கோடு இன்னும் அதை போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் இப்போ இதை போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து பேக்கேஜோட சைஸ் வந்து கேட்குது. ஸோ ஸ்மால் கொடுத்துட்றேன். அண்ட் கேட்டகரியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருங்க. அண்டு இதில் வந்து சப் கேட்டகரியில் இயர்ஃபோன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அண்டு செக்யூர் யுவர் பேக்கேஜ் கூட இருக்கும். வேணும்னா நீங்கள் இது செக்யூர் கொடுத்துருங்க. அண்ட் பேக்கேஜோட வேல்யூ வந்து இப்போ இது வந்து 1700 போட்டுருவோம். ஏன்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆச்சுனாலோ இல்லை பேக்கேஜ் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கான டோட்டல் வேல்யூ வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் ஒன்ஸ் இதை கொடுத்ததுக்கப்புறமா ஆஃப்டர் தட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிக்கப் அண்ட் டெலிவரி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து பிக்கப் டே இருக்கும். எந்த டே வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு 2 மணிக்கு முன்னாடியே மதியானம் 2 மணிக்கு முன்னாடியே பண்ணிங்கன்னா ஸோ அன்றைக்கே வந்து பிக்கப் வந்து எடுத்துப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அன்றைக்கே முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காலையிலே கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக டெலிவரி டைப் சர்ஃபேஸ் எக்ஸ்பிரஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஸ் கொடுத்துக்கிறேன் நான் 301 rupees வரும். அண்ட் இப்போ வந்து ப்ரொசீட் கொடுத்துட்டுன்னு ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம் டிக்ளரேஷன் இருக்கும். ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் பே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த ப்ரிஃபர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் நீங்கள் பண்ணிடணும். ஸோ இப்போ ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணனே ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகிடுச்சு. அண்ட் மெசேஜும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டரை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ பேக்கேஜிங் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கேஜ் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஓட்டணும்னு இல்லை, ஒரு பேப்பரில் கூட இந்த AWB நம்பர் எழுதிட்டு அண்ட் அவங்க போல்ட் சைட்டில் சொன்ன மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் டிக்கெட் நம்பர்லாம் அந்த பேப்பரில் எழுதி ஸோ இது ஒரு பாக்ஸில் வச்சுட்டு அந்த பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அது மேலே அந்த பேப்பரை வந்து நம்ம ஒட்டிக்கலாம்.
வெல் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 14th ஜூலை டேட் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து பிக்கப் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பிக்கப் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பேக்கேஜும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக வந்து இருக்குது. ஸோ டெலிவரி ஆன்லைன் கொரியர் மூலிமா போல்ட் அந்த ப்ராடக்ட்டை வந்து சென்ட் பண்ணுறோம். அண்ட் மெயினாக வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அண்டு டிக்கெட் ஐடியும் வந்து இந்த ஸ்லிப்லேயே நீங்கள் எழுதிடணும். நான் ரைட் சைடில் எழுதி வச்சுருக்கேன். ஒன்ஸ் வந்து பிக்கப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அகைன் நான் அப்டேட் பண்ணுறேன். வெல் கைஸ், நேற்று வந்து கொரியர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டாங்க. அண்ட் இது வந்து டெலிவரி வந்து ஆல்மோஸ்ட் 21st ஜூலை அந்த மாதிரி டைமில் டெலிவரி வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டெலிவரிக்கான அந்த பே பண்ண அமௌண்ட் வந்து எப்படி வந்து கிளைம் பண்ணுறது அதுக்கான விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போல்ட்லேருந்து ஒரு மெயில் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அதில் தேர்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பண்ணுற கொரியருக்கு நாங்கள் 100 பேடிஎம் பண்ணி அனுப்புகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபார்ம் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொரியர் சார்ஜஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் உங்கள் மெயில் ஐடி, டேட்டு அண்ட் கஸ்டமர் நேம் அண்ட் ரெஜிஸ்டர்ட் டிக்கெட் ஐடி. ஸோ உங்களுக்கு அந்த மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிக்கெட் ஸ்டேட்டஸ் இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் டிக்கெட் ஐடி. அந்த ஐடி இதில் போட்டுருங்க. அண்ட் கொரியர் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு, எனக்கு வந்து 301 ரூபா ஆச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சோ அந்த நம்பர் இதில் போட்டுருங்க. அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் பேடிஎம் கூகுள் பேயில் ரெஜிஸ்டர் பண்ண நம்பர் போடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நம்பரில் தான் அவங்க வந்து ஒரு 100 ரூபா சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் கொரியர் ஸ்லிப் வந்து நீங்கள் அட்டாச்மெண்ட் வந்து நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் டெலிவரி புக் பண்ணும்போது பிக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக்கேஜ் ஸ்லிப்புன்றதை பற்றி பேசியிருந்தோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ப்ராடக்ட் அந்த பாக்ஸ் மேலே ஓட்டணும். ஸோ நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கல. இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அப்படியே ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அப்படியே மேலே செல்லோ டேப் போட்டு ஒட்டி அனுப்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஸ்லிப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து உங்களுக்கு அந்த 100 ரூபா கிளைம் பண்ணுறதில் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆட் ஃபைல் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுத்து நான் அந்த ஃபைலை எடுத்துடுறேன். ஸோ பேக்கேஜ் ஸ்லிப் இங்கே இருக்குது. ஒன்ஸ் ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து பேக்கேஜ் ஸ்லிப் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா யுவர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பின் ரெக்கார்டட் அப்படின்னு வந்துடும் மெசேஜ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போல்ட்லேருந்து ஏதாவது மெயில் அனுப்புகிறாங்களா பார்ப்போம். அண்ட் டெலிவரி வந்து அவங்க சைடில் போகிறதுக்கு வந்து 21st ஜூலை ஆகும். ஸோ இந்த டெலிவரி இப்போ டிரான்சிஸ்டில் இருக்குது. அண்டு ஸோ சூன் வந்து டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. வெல் கைஸ், இன்றைக்கி 28th ஜூலை ஆகுது. ஸோ டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ போல்ட்டோட அந்த சர்வீஸ் சென்டரில் போய் ரீச் ஆகிடுச்சு. ஸோ 21st தான் வந்து ரீச் ஆகும். பட் டெலிவரி கொரியர் 1 டே பிஃபோராகவே ரீச் ஆகிடுச்சு. அண்டு இன்றைக்கி மதியானம் தான் ஆக்சுவலாக அது ரீச் ஆச்சு. அண்ட் இப்போ நைட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி போல்ட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. அண்ட் ஒரு ஃப்ரெஷ் ப்ராடக்ட் வந்து 24லேருந்து 48 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க ரிப்பேர் பண்ணிவிட்டு அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லலை. ஃப்ரெஷ் ப்ராடக்ட் தான் வந்து அனுப்ப போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கொரியர் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு அந்த லிங்க்கும் அனுப்பிச்சிருக்காங்க. பட் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கான அந்த லிங்க் வந்து நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்கோம். அதுக்கான மெயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 100 ரூபீஸ் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு போல்ட் ஆடியோ, ஸோ இவங்க ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் போட்டதுக்கப்புறமா 48 ஹவர்ஸில் வந்து பேடிஎம் கேஷ்பேக் வந்துடும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம போகணும். அண்ட் அதே மாதிரி ஒரு வவுச்சர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து கனெக்ஷன் ப்ரைவேட் அப்படின்னு வருது. ஸோ இதில் ப்ரொசீடுன்னு கொடுக்குறேன் நான். ஸோ கொடுத்தனே இந்த மாதிரி வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிக் கோடு வந்து கேட்குறாங்க. மெயிலில் ஒரு கோட் வந்திருக்கும். ஸோ இதற்கு பாருங்கள் வவுச்சர் நம்பருன்ட்டு. அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இங்கே வந்து இப்போ நான் வந்து என்னோடய நேம் அண்ட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தனே நான் இப்போ சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ 100 ரூபீஸ் வந்து எப்போ வருதுன்ட்டு. ஸோ ஒன்ஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணனே ஒரு எஸ்எம்எஸ் வருது. ஆக்சுவலாக வந்தோடனே அதில் கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோட் வந்து அகைன் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் போய் போட சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அதை போட்ட உடனே நம்மளுக்கு 100 ரூபீஸ் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அதே ஒரு வெப்சைட் தான். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்ல, அதே வெப்சைட் தான். அண்ட் இந்த வாட்டி நீங்கள் அதில் வெரிஃபிகேஷன்ற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு வரும். அண்ட் இந்த கோடு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்திருக்கும். ஸோ அந்த கோடு அப்படியே போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுவர் வவுச்சர் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு, யூ வில் ரிசீவ் எ கேஷ்பேக் வித்தின் 48 ஹவர்ஸ்னு போட்டிருக்கு. அண்ட் அதுக்கான எஸ்எம்எஸும் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கு. 48 ஹவர்ஸில் 100 ரூபீஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம்.
வெல் guys, இப்போ இன்னைக்கு 22nd ஜூலை ஆகுது. போல்ட்லேருந்து ஒரு மெயில் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போல்ட் மேவரிக் அந்த இயர்பட்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான ட்ராக்கிங் யூஆர்எலும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டோன்னா அது எங்கே இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கு. அண்ட் சூன் வந்து பார்த்தீங்கன்னா அது டெலிவரி ஆகிடும். அண்டு டெலிவரி கொரியர் யூஸ் பண்ணி தான் வந்து டெலிவரி பண்ணுறாங்க அகைன். இன்னும் ஆக்சுவலாக டெலிவரி டேட் வந்து கன்ஃபார்மாக வந்து தெரியல. பட் ஓவராலாக இந்த வீடியோ வந்து ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு. ஏன்னா இப்போ போல்ட் சைட்லேருந்து ஒரு நியூ ப்ராடக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நான் ஒன்ஸ் ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா நான் அகைன் இன்னொரு வீடியோ கேப்சர் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து போல்ட் ஆடியோவுக்கு நம்ம வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அமைச்சிருந்தோம். ஸோ இயர்பட்ஸில் வந்து மைக் சரியில்லை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் ஆச்சு. இன்றைக்கி டேட் வந்து 29th ஜூலை. ஸோ இப்போ இந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெதர் நியூ ப்ராடக்ட் அமைச்சிருக்காங்களா இல்லை ஓல்டு வேறு ஏதாவது ப்ராடக்ட் அமைச்சு விட்ருக்காங்களா இல்லை ரிப்பேர் பண்ணி அமைச்சிருக்காங்களா. ஸோ அதை வந்து இந்த கவர் ஓப்பன் பண்ணி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ கவர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதை எடுப்போம். ஸோ ஒரு நியூ பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிளும் வந்து ஒரு ஷார்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க போல்ட் சைடில். ஸோ பட் இது நியூ ப்ராடக்டான்னு பார்க்கும்போது ஸோ ஃப்ரண்ட்லலாம் வியூவில் நல்லாவே இருக்குது. அண்டு பேக்கில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இந்த பாருங்கள், ஏகப்பட்ட ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் ஆக்சுவலாக மைக்கு ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லி நான் கொடுத்தேன். ஸோ இந்த செப்பரேட்டாக நான் வந்து இப்போ அகைன் வந்து ஒரு காலிங் டெஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ அதில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த இயர்பட்ஸில் வந்து எந்த அளவுக்கு இப்போ அகைன் மைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது. ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.